அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல போலார் கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் இன்டு போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளை எவாலுவேட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. எவாலுவேட் டபுள் இன்டெக்ரல் ஓவர் த ரீஜியன் ஆர் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் டிஎக்ஸ் வேர் ஆர் இஸ் தி செமி சர்க்குலர். நல்லா பாருங்க சார், செமி சர்க்குலர் தான் கொடுத்துருக்குறோம். ரீஜியன் பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ். செமி சர்க்குலர் கொடுத்துருக்கோம். சர்க்குலரோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒய் இருக்கு இல்லையா சார், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் இல்லைங்களா? இப்போ இடத்த மாற்றி எழுதுங்க சார். எக்ஸ் இந்த பக்கம் தள்ளி விடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு சொல்லலாம், இல்லை 1 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான். இது சாதாரண ஒரு சர்க்கிள். சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் 1. ரேடியஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு படத்தை வரைங்க சார். டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைங்க சார். ஸோ டென்டேட்டிவாக ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ ஆரிஜின் 0,0 ரேடியஸ் 1 பேஸ் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சது. ஸோ இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஆரிஜின் 0,0 இல்லைங்களா? ஓகே, இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1. இந்த ரேடியஸ் 1. இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ் கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கன்வர்ஷன் இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா போடணும். தென் ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா போடணும். டிஎக்ஸ் டிஒய்க்கு பதிலாக ஆர் டிஆர் டி தீட்டா. இது ஸ்டாண்டர்ட் கன்வர்ஷன். ஸோ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கான வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, எக்ஸுக்கான வேல்யூ 6. அப்போ ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒய் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ த்ரூ அவுட் ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? ஆர் ஸ்கொயர். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் கிடைக்குது இல்லைங்களா? ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து XY பிளேன், இது பார்த்தீங்கன்னா XY பிளேன் சொல்லுவோம். இப்போ ஆர் அண்ட் தீட்டா பிளேனுக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்பர் ஆஃப் ஆஃப் தி செமி சர்க்கிள் நம்ம கிளியராக என்ன சொல்லியிருக்கிறோம் சார்? செமி சர்க்கிள் தான் சொல்லியிருக்கோம், பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அப்போ அப்பர் ஆஃப் ஆஃப்னா டாப் மட்டும்தான் வந்துருக்கும். இந்த ஆஃப் ஃபுல்லாக வந்திருக்கும் இல்லையா சார்? அப்போ அந்த சர்க்கிளில் மறுபடியும் என்னோட கன்வென்ட்டுக்காக நான் வரைஞ்சிக்கிறேன் மறுபடியும் டைம். ஸோ செமி சர்க்கிள்னால அப்பர் ஆஃப் மட்டும் வரைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா π/2 இல்லை 90 டிகிரின்னு சொன்னாலும் சரி. இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரின்னு சொல்லலாம், இல்லைன்னா பைன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியன், அதாவது தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 0ல ஆரம்பிக்குது, எங்கே சார் முடியுது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பையில் முடியுது. அப்போ ஆரோட மினிமம் தீட்டாவோட மினிமம் வேல்யூ 0ல ஆரம்பிக்குது சார். தீட்டா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பை 180 டிகிரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. ஏன்னா இது செமி சர்க்கிள் தான் கொடுத்துருக்கோம், பாசிட்டிவ் குவாட்ரண்ட் கொடுக்கல. செமி சர்க்கிள் அதனால 0 to π வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணோம்னா, நம்ம ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணணும், ரேடியஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ ரேடியஸ் ஃபைன் பண்ணுறதுக்காக, அதாவது நமக்கு ரேடியஸ் என்ன சார் சொல்கிறோம்? ஆரிஜின் இருந்து போகுது. எல்லாமே ஆரிஜின் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ ஆரிஜினில் ஸ்டார்ட் பண்ணால் ஆரோட வேல்யூ கண்டிப்பாக 0 தான். நமக்கு ரேடியஸ் என்ன சார் சொல்லியிருக்கோம்? மேக்ஸிமம் ரேடியஸ் 1 தான் போகுது. அப்போ ஆர் ஈக்குவல் டு 0 டு ஆர் ஈக்குவல் டு 1 தான். சரிங்களா? டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு ரேடியஸ், சர்க்கிளோட ரேடியஸ் என்ன சார்? 1. அப்போ ஆர்ன்றது ரேடியஸை மென்ஷன் பண்ணும். மினிமம் 0, மேக்ஸிமம் 1 தான். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளத்தை வாங்க சார். இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் ஓவர் த ரீஜியன் ஆர் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் இல்லைங்களா? ஸோ இதை தான் நம்ம மாற்றுறோம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் மாற்றிக்கிட்டேன். டிஎக்ஸ் டிஒய்க்கு பதிலாக ஆர் இன்டூ டிஆர் டி தீட்டா போட்டு. ஸோ தீட்டா அவுட்டர் இன்டெக்ரல், அப்போ 0 to π. ஆர் இன்னர் இன்டெக்ரல் 0 to 1. இது ஒரு சாதாரண சிங்கிள் டபுள் இன்டெகிரேஷன் தான் சார். ஓகேங்களா? இதை நம்ம எவாலுவேட் பண்ணணும் இல்லைங்களா?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஆர் இருக்குது. அப்போ டைரக்ட் மெத்தட் பாசிபிள் இல்லை. அப்போ என்ன சார் யூஸ் பண்ணுறோன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் போயாகணும். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். டைரக்ட் இன்டகிரேஷன் பாசிபிள் இல்லை. அப்போ எதுக்கு சார் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது? புட் டி ஈக்குவல்ஸ் டு எது சார் நமக்கு சிக்கலாக இருக்குது? இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கிறதா நமக்கு சிக்கலாக இருக்குது. இங்கே ஆர் இருந்துச்சுன்னா நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் டேரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ டீக்கு பதில் என்ன சார் போடுறது? ஆர் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க சார். டிடியோட வேல்யூ 2r ஆயிரும். ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r, ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dr. அப்போ நமக்கு இங்கே என்ன சார் இருக்கும்? ஆர் டிஆர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் இன்டூ டிஆர் இருக்கும். அப்போ ஆர் இன்டூ டிஆர் மட்டும் நமக்கு போதும் சார். அப்போ என்ன ஆகும் சார்? ஆர்டிஆரோட வேல்யூ டிடி டிவைடட் பை 2ஆக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ லிமிட்டை செக் பண்ணணும் இல்லையா சார்? வேரியபிள் மாத்தினா லிமிட்டை செக் பண்ணி ஆகும். ஸோ ஆரோட மினிமம் வேல்யூ 0, தென் ஆரோட மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ ஆர் ஈக்குவல் டு 0ன்னு தூக்கி இங்கே போடுங்க சார். டீக்கு என்ன ஆகுன்னு பாருங்க, 0 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ டீக்கு வேல்யூ 0 தான். தென் ஆர் ஈக்குவல் டு 1 தூக்கி இங்கே போடுங்க சார். ஆருக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன சார் கிடைக்கும்? ஆர் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா டி ஈக்குவல்ஸ் டு 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். டி ஈக்குவல்ஸ் டு 1 ஸ்கொயர். அப்போ டீயோட வேல்யூ 1. அப்போ லிமிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, அதே 0 to 1 தான். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ப்ராப்ளத்தை மாற்றி எழுதுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ அதே ப்ராப்ளம் தான். அவுட்டர் இன்டெக்ரல் 0 to π டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படியே இருக்கட்டும். இன்டெக்ரல் 0 to 1 லிமிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. இ பவர் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இ பவர் டின்னு போட்டேன். ஆர் டிஆருக்கு பதிலாக டிடி பை 2ன்னு போட்டேன். ஸோ இன்டூ டி தீட்டா அப்படியே இருக்கட்டும் சார், டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அவுட்டர் இன்டெக்ரல் 0 to π அப்படியே இருக்கட்டும் சார். இ பவர் டி டிடி. ஸோ இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் ஒன்ஸ் அகெயின் இ பவர் டி தான். லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1 இன்டூ டி தீட்டா அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்டகிரல் 0 to π அப்படி இருக்கட்டும் சார். அப்பர் 1 அப்ளை பண்ண என்ன சார் கிடைக்கும்? இ பவர் 1 கிடைக்கும். மைனஸ் லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் 0ன்னு கிடைக்கும். இன்டூ டி தீட்டா. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எழுதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 0 to π அப்படி இருக்கட்டும். இந்த டைம் என்ன சார் ஆகும்? இ மைனஸ் எனி வேல்யூ பவர் 0 1 கூட டி தீட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இ மைனஸ் 1ன்றது கான்ஸ்டன்ட் சார். ஓகேங்களா? இ மைனஸ் 1 கான்ஸ்டன்ட். தென் அப்போ தீட்டா மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தீட்டா கிடைக்கும். லிமிட் 0 to π. லிமிட் 0 to π. அப்போ என்ன ஆகுது பாருங்க சார். இ மைனஸ் 1 இங்கே அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா π மைனஸ் லோவர் லிமிட் 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் இருக்கும்? π கூட இ மைனஸ் 1 இருக்கும். தென் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இருக்கோம் பாருங்க. இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா சார்? இந்த 2 எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த 1/2 கடைசி வரைக்கும் என்ன ஆகும்? கூட வந்துக்கிட்டு தான் இருக்கும். கழட்டி விட முடியாது. இந்த 1/2 கழட்டி விட முடியாது. ஸோ இ மைனஸ் 1/2 எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் π/2 இன்டூ இ மைனஸ் 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.